மானத்தை மறைக்கிற புடவை எரிக்கிறான்னா அவ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பா? கட்டி இருக்கிற துணியில தெரியாம நெருப்பு பட்டாலே அபசகுணம்னு சொல்லுவாங்க. இவ தெரிஞ்சே எரிக்கிறான்னா அது நல்லது கறிகுறி இல்லைங்க, அவ்வளவு அமங்கலம். அது நினைச்சாதாங்க எனக்கு கவலையா இருக்கு. நீ பூதாகாரமா கற்பனை பண்ணிக்கிட்டு வீணா பயப்படுற. என் பயம் கொஞ்சம் தாங்க உங்களுக்கு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் ரொம்பங்க. என்னால எப்படி என் மனசு படுற வேதனையை சொல்றதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேங்க. கடவுள் குத்தம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. நம்ம குடும்பத்துக்கே பெரிய பாவங்க. இந்த பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணியே ஆகணுங்க. நீ சொல்றதும் சரிதான். மனுஷங்களை திருப்தி பண்றதை விட கடவுளை திருப்தி பண்றது சுலபம். ஒன்று செய், நீயே ஒரு புடவை வாங்கி அம்மனுக்கு சாத்திட்டு அத்தோட இந்த புடவை எறிஞ்ச விஷயத்த அடியோட மறந்துடு. சரிங்க. இந்த பார் லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க. அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்துறது உனக்கு வேணா நிம்மதியை தரலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு நிரந்தரமாக நிம்மதியை தரணும்னா அது அனிதா கையில் தான் இருக்கு. லக்ஷ்மி, அனிதா அர்ஜுனை அளவுக்கு அதிகமாக நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவள் தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கா. அவளும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. அந்த வட்டத்துக்குள்ளே யார் போனாலும் அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா. இப்படியே இருந்தா நாளைக்கு நம்ம பிள்ளையோட நிலைமை? சரியா கேட்ட. அதான் எனக்கும் பயமா இருக்கு. அவன் நம்ம மூஞ்ச பார்த்து எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக நடந்துக்கிறான். அந்த பொறுமை என்னைக்கு வெடிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, அனிதா எங்கள் மாமா வீட்டில் வசதியாக வளர்ந்த குரோட்டன் செடி. அவளை ஒரே நாளில் நம்ம வீட்டு துளசி செடியாக மாற்ற முடியாது. அவளா நிலைமையை உணர்ந்துக்கிட்டு மாறணும், யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பணும். அப்போ தான் இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். திரும்ப திரும்ப அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா உன் தூக்கம்தான் கெடும். போ லட்சுமி, போய் தூங்க. இது வரைக்கும் நான் எதுக்குமே கவலைப்பட்டது இல்லைங்க, பயந்ததும் இல்லை. அனிதா நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மா, என்னமாச்சு? மா, ஏமா அழுறீங்க? என்னமாச்சு?
என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. சகுனமே சரியில்லடா. நெத்தியில குங்குமம் வைக்கும் போது கீழே விழுந்து கொட்டி போச்சு. மனசே ஆறலடா. ஐயோ அத்தை, ஜஸ்ட் ஸ்லிப் தானே ஆச்சு. கை தவறி பால் சம்பளம் கீழே விழுது இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும். என்னம்மா நீங்க சின்ன விஷயம் இதை போய் பெருசு பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க, விடுங்கம்மா. என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு எடுத்தாலும் பயந்தா எப்படி அத்தை? அழாதீங்க. என்ன பண்றதும்மா? உன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா என்ன தைரியமா வளர்க்கல. குங்குமம் தவறுது நல்ல சகுனம் இல்லம்மா. என்னம்மா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கம்மா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? கண்ணை துடைங்க. அத்தை அழாதீங்க. கண்ணை துடைங்க. அழாதீங்க. சும்மா. ஐயோ, அவருக்கு தானே என்னமோ ஆயிடுச்சு. வா பாக்கலாம். என்னங்க ஆச்சு? எங்க போகும்போது நல்லா தானே போனீங்க, இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் மோதிட்டாரு. இவர் இல்ல, வேற ஆளு. நீ சரிங்க அப்பா, நீங்க இப்படி வாங்க. வாங்க வந்து வந்து உட்காருங்க. உட்காருங்க. அப்பா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லடா, ஒரு ஆட்டோ வேகமா வந்து என் மேல மோதிருச்சு. நல்ல வேளை நான் ஓரமா நடந்து போனதுனால உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாம. என்னங்க, உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நடந்ததை சொல்லித்தானே ஆகணும். எதுக்கு பதட்டப்படுற? நெருப்புனா வாய் வந்துருமா? உங்களுக்கு என்னங்க, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. என் புடவை எரிஞ்சப்பவே ஏதோ அமங்கலமா. லட்சுமி, அப்பா நீங்க ஏன் அம்மா வளர்க்குறீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. டேய், அவ ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, விடுறா. லட்சுமி, போய் வெந்நீர் வச்சு கொண்டு வா, மாத்திரை சாப்பிடணும். என்ன பாலகிருஷ்ணன் சார், சும்மா லட்சுமி போட்டு விரட்டுறீங்க. எந்த சுமங்கலிக்கும் பயம் இருக்கத்தானே செய்யும். ஆண்டாளம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? புள்ளகிட்ட போய் யாராவது மறைப்பாங்களா? இந்நேரம் அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆண்டாளம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. அது என்னங்க, அவங்க இப்படிதான் அதாவது சமயம் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அனிதா, என்னாச்சு சொல்லுங்க. அது உங்க அம்மா கல்யாண நாளுக்கு உன் பொண்டாட்டி ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா பாரு. சுவாதியும் ஒரு கைத்தறி புடவை வாங்கி கொடுத்தா இல்லையா? ஆமா. அந்த புடவை எரிஞ்சிருச்சு. எரிஞ்சிருச்சா? எப்படி? தானா எரியல. வேற எப்படி எரிஞ்சது? டேய், விடுறா. எரிஞ்ச புடவை திரும்ப வரவா போகுது, சும்மா பேசிக்கிட்டு. ஆமாப்பா, ஏண்டி எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அர்ஜுன், பொண்டாட்டி அடிச்செல்லாம் கேட்காத. இப்ப பதில் வரலன்னா அடுத்தது அதான் நடக்கும். ஏய் சொல்லுடி. கைய விடுங்க. சுவாதி அத்தை கொடுத்த புடவைய நான் தான் எரிச்சேன். ஏண்டி எப்படி செஞ்ச? உனக்கு என்ன பைத்தியமா? அதுவும் சொந்த தங்கச்சி உன் மாமனார் மாமியார் கல்யாண நாளுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்க, அதை போய் எரிச்சிருக்க. ஏண்டி அப்படி செஞ்சா? கேக்குறல்ல, சொல்லிட்டு பைத்தியக்காரி. ஆமா, பைத்தியம் தான். உங்க மேல பைத்தியம். அதான் அந்த புடவைய எரிச்சேன். என்ன தவிர என் மாமனார் மாமியார வேற யாரும் உறவு கொண்டாட கூடாது. அதுலயும் குறிப்பா அந்த சுவாதி என் மாமியாருக்கு புடவை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஏன் இங்க வந்தா? நம்ம வீட்ல நடக்கிற விசேஷத்தை அவகிட்ட யார் போய் சொன்னது? நான் தாண்டி சொன்னேன். இத பார், நானும் உன்ன அவளை தேடி போய் இல்ல ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்ல.
அன்னைக்கு நம்ம 2 பேரும் கோயில் போகும்போது எதாச்சும் அவளை பார்த்தா அங்க சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். அதே இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. குத்தம் உள்ள நெஞ்சு அதான் குறுகுறுக்குது. சீ, வாயை மூடு. சுவாதி ஒண்ணு யாரும் இல்ல. நம்ம குடும்பத்துல அவளுக்கு உறவு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அந்த உறவு தான் வேணான்னு சொல்றேன். இந்த வீட்ல எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த வீட்ல சகல உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவளுக்கும் இல்ல. யாராவது குறுக்க வந்தாங்க சும்மா விட மாட்டேன். ஆண்டாளம்மா, நீங்க வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. இல்ல பாலகிருஷ்ணன் சார், அது வந்து ப்ளீஸ், போதும்மா போதும். என்னம்மா இவ? அப்பா பாத்துக்கோங்க, வரேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ அர்ஜுன். நீங்க எல்லாரும் என் மேல பாசம் வச்சிருக்கிறதால உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க தான் வந்தேன். எங்க அப்பா சொல்ற தினேஷை தான் நான் கட்டிப்பேன். அனிதா உன்னை விரும்புறா. ஒரு பெரிய ஆபத்துலேருந்து அவளை நீ காப்பாற்றினதுனால உன் மேலே அவளுக்கு அஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு. தட் இஸ் குவைட் நேச்சுரல். தம் மேலே அக்கறை காட்டுற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கத்தான் செய்யும். அதனால் ஒன்றை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன். உங்கள் மாமா குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வரேன் தம்பி. இந்த உலகத்தை நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். அத்தை அத்தை அழாதீங்க அத்தை, ப்ளீஸ். உங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்காக தானே நான் அனிதாவை கட்டிக்கிட்டேன். கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாத அத்தை. நான் அவளை திருத்துவேன். கரை கூப்பிடுதோ இல்லையோ, ஆனால் அலை வந்து வந்து அது மேலே மோதுது. அதே மாதிரி அனிதா வந்து வந்து என்னை காதலிச்சா, என்னை கட்டிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா. என்னெல்லாமோ பண்ணி அவங்க அப்பாவோட ஆதரவில் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. இதுக்கு மேலேயும் வேற என்னெல்லாம் நடக்க போகுது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? அக்கா வராங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது 1க்கு 2 சொல்லி அவங்கள கலவரப்படுத்தி விட்டுறாத. பாலா, பாலா, வாக்கா. என்னாச்சு பாலா? அர்ஜுன் ஃபோன் பண்ணி சொன்ன, எனக்கு கையும் உடல காலும் உடல. ஐயோ, என்ன சொன்னா? உன் மேல ஆட்டோ மோதிருச்சுன்னு சொன்னா. நல்ல காலம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். ஆட்டோவில் அடிபட்ட என்ன உடனே குளுக்கோஸ் பாட்டிலோட கட்டில் படுத்திருப்பேன்னு நினைச்சாங்க. ஏய், தலையில எவ்வளவு பெரிய கட்டு, கையில வேற கட்டு போட்டிருக்கேன். வேடிக்கையே பேசுறியா? அடி சின்ன அடிதான்க்கா. டாக்டர் நிறைய பஞ்சு வாங்கி வச்சிருந்ததுனால கட்டை பெருசா போட்டு விட்டார், அவ்வளவுதான். இவர் எப்பவுமே இப்படிதான், சீரியஸே இல்லாம இருக்காரு. ஆமா, சீரியஸா இருந்தா ஆட்டோக்காரன் மேல மோதாம அப்படியே சுத்தி போவானாக்க. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ. அனிதா, உங்க அம்மா வந்திருக்காங்க. நீ பாட்டு பேசாம அங்கேயே நிக்கிற. எனக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, உனக்கு என்ன?
வாங்கம்மா. மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனத உங்களுக்கு யார் சொன்னா? உன் புருஷன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. 4-5 நாளாவே கெட்ட கெட்ட கனவா வருது. நடக்க கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதையும் வெளியில சொல்ல முடியல அண்ணி. அவளை விடுக்கா. அவ படத்துல காமெடி சீன் வந்தாவே விக்கி விக்கி அழுவா. சீரியஸ் சீன்ல கேட்கணுமா? இத பாரு லட்சுமி, நீ கவலைப்படாத. என் தம்பியோட ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும். அவன் 100 வயசுக்கு ஆயுசு கெட்டி. அப்புறம் என்னடி 100 வயசு என்ன நீ இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுலதான் விளையாடுறதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. என் மனசு படுற வேதனையே நான் யார்கிட்டதான் சொல்றது? அனிதா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அது அக்கா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே அனிதா அப்படி அதிர்ச்சியில தான் இருக்கா. யார்கிட்டையும் சரியா பேசுறது இல்ல. கவலைப்படாதம்மா, உங்க மாமாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. நான் வரேன்பா. நீ உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. அர்ஜுன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. வரேன்பா. வரேன் லக்ஷ்மி. அனிதா முகமே சரியில்லையே. எப்பவும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புவா. வீட்டுல ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ. ஆட்டோ இப்ப வந்துரும், நம்ம போலாம். ம்? என்னக்கா? அர்ஜுன், என்ன இங்க? ஹாய் இந்து குட்டி. அப்பா எப்படி இருக்காரு? ம், பரவாயில்லக்கா. என்னக்கா ஆட்டோக்காக வெயிட்டிங்கா? ம், ஆட்டோவை காணும். சரி பரவாயில்ல, வாங்க நான் ட்ராப் பண்றேன். ஏன்க்கா தயங்குறீங்க? எதுக்கும் எனக்கு சிரமம். ஓ புரியுதுக்கா. இந்த விஷயம் அனிதாக்கு தெரிஞ்சா அவ கோச்சிப்பான்னு நினைக்கிறீங்கல்ல? அவ எதைதான்க்கா சரியா சிந்திச்சிருக்கா, இல்ல சரியா தான் நடந்துக்கிறாளா? இப்ப கூட பாருங்களேன், அம்மா அப்பா வெட்டிங் அனிவர்சரிக்கு பாவம் சுவாதி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அந்த புடவைய அனிதா எரிச்சிட்டாக்கா.